இந்த எபிசோட்ல நம்ம பருட்டோ அவசரமா வந்து கோட்டோரோ கிட்ட என்னதான் நடந்துச்சுன்ற மாதிரி விசாரிப்பாங்க. அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல இருந்த எல்லா ஜுவல்லரிஸையுமே திருடங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன எபிசோட்ல நம்ம பருட்டோ ஒரு பேங்க் ராபரை தடுத்திருப்பாங்க இல்லையா, அது வந்து மொத்தமாவே இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான். எல்லாரோட போக்கஸையுமே அந்த பேங்க் ராபர் பக்கம் போட்டு இவனுங்க கதையா இந்த பக்கம் வந்து எல்லா ஜுவல்லரிஸையுமே திருடிட்டு போயிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்கள நோபல் தீவ்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அது பியாகியா கேங்கா அப்படின்ற மாதிரி சாரடா சொல்லுவா. அவனுக்கு நம்ம வில்லேஜ்ல பக்கத்துல இருக்க ஏகப்பட்ட வில்லேஜ்ல அவங்களோட கைவரிசையை காட்டி எல்லா இடத்துலயுமே தேடி இருக்கானுங்க. அவனுக்கு திருநெ இடத்துல எந்த ஒரு இதையுமே விட்டுட்டு போக மாட்டானுங்க. நமக்கு இந்த சேஃப்ல எதனா ஒரு ஐடியா கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் நம்ம இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உடனே பருட்டம் அந்த இடத்துல நானுமே உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவர் வந்து, நீ உள்ள வர வேணாம், அந்த இடத்துல பயங்கர சில்லுன்னு இருக்கும், நீ கரெக்டா ட்ரெஸ் கூட போடல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா பருட்டோ அதெல்லாம் இல்லாம, அதெல்லாம் சால்ட் மேட்ரு, எல்லா இடமும் நான் சால்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி உள்ள போவான். நம்ம பருட்டோக்கு அந்த இடத்துல குளிர் தாங்க முடியாம டோரை திறங்கடா அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ஆபீசர் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சில்லுன்னு ஐஸ் கட்டிலாம் ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா, இந்த அளவுக்கு சில்னஸோட இன்னும் 1% டிகிரி அதிகமாயிருந்தா கூட அலாரம் ஆக்டிவேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல திருடுறது இம்பாசிபிளான விஷயம். இவ்வளவு விஷயங்களை தாண்டி சென்சார்ல மாட்டாம வேற இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, பருட்டோ அந்த இடத்துல கதவை தயவு செய்து திறங்கடா, குளிர தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம கோணங்கமாறு வந்து எந்த ஒரு சென்சார்லயும் மாட்டாம இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னா அவங்க இதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த விஷயத்தை பத்தி தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோட்டாருமே சொல்லுவான். வெளியில நம்ம மீட்ஸ்கி வந்து பருட்டோ ஓகேவா இருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் நல்லா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சாரடா அங்க இருக்க பூவத்தோட அது சட்டு விட்டுன்னு உடஞ்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பூ வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணா கடையில எல்லாருமே கும்பலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப ஈவாவோட டீம் வந்து அவனுங்க மிஷினை கம்ப்ளீட் பண்ணதுனால அதை மாத்தி பாராட்டிட்டு இருந்திருப்பானுங்க. டெங்கி மெட்டலை பாராட்டிக்கிட்டு இருக்க, அதுக்கு மெட்டல் வந்து ஓட்ட போறதுல எனக்கு சர்வசாதாரண விஷயம், அதெல்லாம் பக்காவா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஈவாவே உடனே அந்த இடத்துல மெட்டலை கலாய்க்கிற மாதிரி, ஒக்காகே சிலையில நீ ஓட்ட போட்டி அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே மெட்டல் அந்த இடத்துல அதெல்லாம் பழைய விஷயம், அதெல்லாம் பேசாதா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல காமெடியா பேசிக்கிட்டு இருப்பானுங்க 3 பேருமே. நம்ம பருட்டோ தீவிரமா ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன ஆச்சு பருட்டோ, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, பேங்க பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து மொத்தமா 5 நாள் ஆச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃபையுமே அவங்க கண்டுபிடிக்கல, இதுக்கான பதிலெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நான் செலிப்ரேட்டே பண்ணுவேன்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா கோணங்கமாறு வந்து இந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிக்காத அப்படின்ற மாதிரி பருட்டோ கிட்ட சொல்லியிருப்பான் இதுக்கு முன்னாடியே. பருட்டோ மீட்ஸ்கி கிட்ட நோபல் தீஃப்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம டெங்கி அந்த இடத்துல திரும்பி, எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி ஏழைகளுக்கு கிட்ட கொடுப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி சொல்லுவான். என்னதான் இருந்தாலுமே அது திருட்டு தானே, நான் சொல்றது கரெக்டா தானே சாரடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதான்ற மாதிரி சாரடா சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு அவன் ஷீக்கடாய் கிட்ட கேட்பான். ஷீக்கடாய் அந்த இடத்துல புரியாத மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு, பிளாக் ஒயிட் நல்லது கேட்டதுன்னு சொல்லி தனித்தனியா பார்க்காத எல்லாத்தையுமே ஒரே ஆங்கிள் இருந்து பாடுறான்ற மாதிரி சொல்லுவான். பருட்டோக்கு அந்த இடத்துல மண்டை குழம்புனா மாதிரி இருக்கும். ஏன்டா இப்படி வயசான தாத்தா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ அப்பாவை மீட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். உடனே நம்ம ஷீக்கடாய் வந்து, போதும் எனக்கு தெரிஞ்சதை நான் உன்கிட்ட சொல்ல நினைச்சேன், நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் மேல இருக்கிற விஷயத்த நீ என்கிட்ட திரிக்க மணிக்க, அதை என் வேலையை நான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிடுவான். பருட்டோ நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப என்ன தனியா விட்டுடுறான்ற மாதிரி ஷீக்கடாய் சொல்லுவான். அப்படி என்னதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்க, நான் ஷோகி கேம் விளையாடுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷீக்கமாருவை இவன் டிஃபீட் பண்ணிட்டானா அவன் காசு கொடுக்கறதா சொல்லிருப்பான் நம்ம ஷீக்கடாய்க்கு. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஷோகி கேமை பத்தி சில விஷயங்களை பேசிட்டு பருட்டோ அந்த காயினை முன்னாடி நகர்த்துவான். இந்த காயின் இந்த மாதிரி மூவ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஷீக்கடாய் சொல்ல உடனே, இந்த கேம்ல இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்களா, உனக்கு தான் இந்த கேம் போர் அடிக்குதுன்னு தெரியுதுல, கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டுறா அப்படின்ற மாதிரி தான் ஷீக்கடாய் அந்த இடத்துல சொல்லுவான். சாரடாக்கு சடனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சாரடாவோட டீம் அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. ஷீக்கடாயுமே அந்த இடத்த விட்டு கிளம்புவேன், ஏன்னா இந்த இடத்துல அவனால ஒழுங்கா யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். சாரடா உடனே இவங்க 2 பேரையுமே லைப்ரரி கூட்டு போயிட்டு அந்த இடத்துல அவன் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துருப்பா இல்லையா, அந்த ப்ரோஸான பூ, அந்த பூவை காமிச்சிட்டு, சேஃபுக்குள்ளதான் பயங்கர சில்லுன்னு டிகிரி செல்சியஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஆனா வெளியில இருந்த இந்த பூ எப்படி வந்து ஐஸ் கட்டியா மாறி இருக்கும், ஒரு புக் எடுத்து அதுல காமிச்சு ஃபயர் வாட்டர் இந்த மாதிரி 5 சாக்கரா நேச்சர் இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னமும் சில விஷயங்கள் இருக்கு, சில ஷினோபிஸ்னால மட்டும் சில எக்ஸ்ட்ராவான ஜூட்ஸுவை யூஸ் பண்ண முடியும், அதுதான் கெக்கேகின்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சிகா கிளானை பொறுத்த வரைக்கும் ஷரிங்கன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஐ ஸ்டைல் யூஸ் பண்றதுக்குமே ஒரு கிளான் இருந்திருக்கு, ஆனா அதெல்லாம் ரொம்பவே ரேரா தான் இருக்கு. இந்த கிளானை சேர்ந்த மக்கள் எங்க வாழ்றாங்கன்னா லேண்ட் ஆஃப் ஸ்னோல சேர்ந்ததான் வாழ்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பருட்டோக்கே ஒரு ஐடியா வந்து எல்லா விஷயங்களுமே புரிஞ்சிருச்சு. அந்த ஐ ஸ்டைல் யூஸ் பண்றவங்க அவங்களோட பாடி
டெம்பரேச்சரை -20 டிகிரி கொண்டு வந்து அதுல இருக்க எல்லாத்தையுமே திருடி இருப்பாங்க. அதனால அந்த அலாரம் வந்து அடிக்கவே இல்லை. எப்படி சொல்றேன்னா, ஒரு நார்மலான பர்சன் வந்து அந்த சேஃப்குள்ள போனாங்கன்னா அவங்களோட பாடி டெம்பரேச்சர் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு விஷயம் மாறினா கூட அந்த அலாரம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆனா அந்த திருட்டு பசங்க -20 டிகிரி செல்சியஸை கரெக்டா அவங்க பாடியில வச்சுட்டு உள்ள போனதுனால அவங்களால ஈஸியாவே எல்லாத்தையும் திருடிட்டு எந்த ஒரு அடையாளமும் இல்லாம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. உடனே சாரடா அந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம கேப்டன் கொட்டோரா கிட்ட சொல்லலாம், வாங்க போலான்னு சொல்லுவா. ஆனா பருட்டோ சாரடாவை தடுத்து நிப்பாட்டிடுவான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மிஷின் வந்து ஒரு ரேங்க் சி ரேங்க்ல இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சொன்னோம்னா இது பெரிய ஆளுங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால இது ஏ ரேங்கோ இல்ல பி ரேங்கோ மாறிடும். அதுக்கப்புறம் இந்த மிஷின்ல நம்மளால இன்வால்வ் ஆக முடியாது. ஆனால் இதை மறைச்சிட்டு நம்ம இந்த மிஷினை கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி சொல்லுவான். சாரடாவுக்குமே இந்த ஐடியாவை ஓகேவா தான் சொல்லுவா. உடனே பருட்டோ அந்த இடத்துல அவங்க எங்க இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லலாம் சில கேள்விகளை கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இந்த விஷயத்தை மட்டும் தான் கண்டுபிடிச்சன்ற மாதிரி சாரடா சொல்லுவா. இதுக்கப்புறம் நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போறது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம இந்த ஐஸ் ஸ்டைலை பத்தி ஷீனோ சென்சை கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சாரடா சொல்லுவா. ஷீனோ சென்சை கிட்ட கேட்டா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் இந்த ரேங்க் 5000 அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் பருட்டோக்கு ஐடியா வரும், எனக்கு ஒரு ஆள் தெரியும், ஆனா அவர் ரொம்பவே ஸ்டேஞ்சான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணா 2 பேரை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் வந்து நிஞ்சிட்சுவை டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு வேகமா ஓடி போய் செவுத்துல முட்டி கீழே விழுந்துருவான். இவனுங்க அவன் 3 பேருமே அதை பார்த்து காமெடி பீஸ் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மூஞ்சில பேண்டேஜ் எல்லாம் போட்டு வந்து அவர் இந்த விஷயத்தையே சொல்லுவாரு. செவுத்துக்குள்ள பூந்து போற மாதிரி ஒரு நிஞ்சிட்சுவை டெவலப் பண்றதுக்காக தான் அந்த ரிசர்ச்சை பண்ணியிருப்பாரு. பட் அது ஃபெயிலியரா போயிருக்கும். அப்ப சாரடா வந்து பருட்டோ இவர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் ஒரு நிஞ்சா டூல்ஸ் ரிசர்ச்சர். ஸோ இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் வித்தியாசமாகவும் வினோதமாலாம் கண்டுபிடிச்சி நம்ம நருட்டோ கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ நருட்டோ ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்குமே வந்து பயங்கரமாக தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாரு போல இவர். அதுக்கு அந்த ரிசர்ச்சர் வந்து இதுதான் என்னோட வேலை, இதுதான் என்னோட பேஷன்மே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பருட்டோவும் இந்த ரிசர்ச்சரும் ஒவ்வொரு வாட்டியும் மீட் பண்ணும்போது பருட்டோக்காக அவர் வந்து எதனா ஒரு கேமை டெவலப் பண்ணி கொடுப்பாராமா. சரி டேரக்டா விஷயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ அந்த ரிசர்ச்சர் கிட்ட அந்த ஐஸ் ஸ்டைலை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருப்பான். அதே சமயத்தில் இந்த பக்கம் ஷீக்கடை வந்து ஒரு பிரிட்ஜ் பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்க. ஆப்போசிட்ல 2 சின்ன பசங்க நடந்து வந்திருப்பாங்க. என்னோட அப்பா கிட்ட இருந்து இந்த பேப்பர் பாம்பை நான் சுட்டுட்டு வந்துட்டேன், இந்த தவளை மேல ஒட்டி வெடிக்க விடுவோன்ற மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த தவளை ஜம்ப் பண்ணிடும், பேப்பர் பாம்பு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உடனே நம்ம ஷீக்கடை அந்த பையனை ஜம்ப் பண்ணி காப்பாத்திடுவான். ஷீக்கடை ஜம்ப் பண்ணி காப்பாத்ததுல அவன் ஷோகி கேம் வந்து கீழே விழுந்து அதுல இருந்து ஒரு காயின் வந்து ஒரு பக்கமா போய் கிடக்கும். அதை ஒரு சின்ன பையன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் அந்த ரிசர்ச்சர் வந்து நீங்க சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஐஸ் ஸ்டைல் யூஸ் பண்றவங்களால கண்டிப்பா பண்ண முடியும், அது எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி சாரடா யோசிச்சது எல்லாமே கரெக்ட் தான். அவங்க எங்க இருப்பாங்க எந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வினோதமான ஒரு இடத்துக்கு அந்த ரிசர்ச்சர் வந்து இவங்க எல்லாரையுமே கூட்டு போறாங்க. அந்த இடம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். பருட்டோவே இதுக்கு முன்னாடி அந்த இடத்த பார்த்துருக்க மாட்டான். அப்பதான் அந்த ரிசர்ச்சர் சொல்லுவான், இதுதான் பிளாக் மார்க்கெட், பப்ளிக்ல விற்க முடியாத ஏகப்பட்ட விஷயங்களை இந்த இடத்துல தான் விற்பாங்க. இவன் ஒரு ரிசர்ச்சர் இல்லையா, இவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படும். அதனால இந்த பிளாக் மார்க்கெட்ல வந்து கூட அவன் நிறைய வாட்டி நிறைய பொருட்களை வாங்கியிருக்கான். இந்த செவுத்துல இருக்க டிராயிங் எல்லாமே எதை சொல்ல வருதுன்னா, இப்போ 2 பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னா அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனே இந்த டிராயிங்ல தான் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த சேஃப்ல இருந்து தொலைஞ்சு போன எல்லா நகைகளையுமே நாளைக்கு ஒரு இடத்துல விற்கிறதா தான் அந்த இதுல போட்டிருக்கு. உடனே மீச்சிக்கிங்க அந்த இடத்துல என்ன தோணுனா, அப்ப நம்ம அதை வாங்குற மாதிரி போய் அந்த கேங்கை பிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லுவான். இவங்க 3 பேருமே அந்த கேங்கை பிடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அந்த ரிசர்ச்சர் அவருக்கு தேவையான விஷயங்கள் மற்ற எல்லாத்தையுமே அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இது அங்க இருக்கு இது இங்க இருக்குன்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்களாடு உங்களுக்கு வந்து ஒரு காகி மாசாவோட கேம் இந்த இடத்துல கிடைக்குது, நீங்க அதை வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி திரும்புவான். பார்த்தா இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க கிளம்பி 10 நிமிஷம் ஆயிருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஷீக்கடை ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பெர்ஃபெக்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருப்பான். ஷீக்கடா அந்த சின்ன பையனை காப்பாற்றும் போது கீழே விழுந்த காயினை ஒரு பையன் எடுத்திருப்பான் இல்லையா, அவன் இப்போ வந்து அந்த காயினை ஷீக்கடா கிட்ட கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஷீக்கடாயை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பான், நீ அந்த சின்ன பையனை காப்பாத்தினதும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த இடத்துலயே உட்காந்து இந்த கேம் ரொம்ப பழைய கேம், ஸோ கூட விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா, ஏன் தனியாக விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி சில கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு பேசிக்கிட்டே ஒரு கேமை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த கேம் 2 பேரும் விளையாண்டுக்கிட்டே அந்த கேமோட காயின்ஸோட பவர் மூவ்ஸ் இது எல்லாத்தையுமே பத்தி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே விளையாடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஷீக்கடாயே அந்த பையன் கிட்ட தூத்துறான். அப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா, நார்மலான சிப்பாய் எல்லாத்தையுமே அவனோட இடத்துக்கு கொண்டு போயிட்டா அது எல்லாமே கோல்டா மாறிடும், ஐ மீன் கோல்டு சிப்பாய்ஸா மாறிடும், அதுக்கப்புறம் உன்னோட கிங்கை டிஃபீட் பண்றது ஈஸி தான். இப்படியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸை விளையாடுறாங்க. நம்ம ஷீக்கடே அதுல தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி தான் என் அப்பா கூடயும் விளையாடுவேன், அவர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட அப்பா ரொம்ப சூப்பரான அப்பா போல, அவர் என்னதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட அப்பா வந்து ஒக்காகேக்கு ஒரு ஹெல்ப் பண்ற இடத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துல இவங்க 2 பேருமே ரொம்ப நேரம் விளையாண்டு ரொம்பவே இருட்டாயிடும். உடனே நம்ம ஷீக்கடா எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு அந்த கேமை எடுத்து அந்த பையன்
என்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய கேம் இருக்கு, டைம் கிடைச்சா நாளைக்கு விளையாடலான்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே ஷீகமாரோட வீடை காட்ட வழக்கமே இல்லாம நம்ம ஷீகமாரு வீட்டுக்கு சீக்கிரமா வந்திருப்பான். நம்ம ஷீகடை அந்த இடத்துல கேம் போர்டை ஓபன் பண்ணி வச்சு ரொம்ப சீரியஸா யோசிக்கிட்டு இருப்பான் எதனா ஸ்ட்ராட்டஜியை. ஷீகமாரு அங்க போய் உட்காந்து இந்த கேமை சீரியஸா எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்ட போல. அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஷீகடை வந்து எனக்கு எதனா டாக்டிக்ஸை நீங்க சொல்லி தர முடியுமான்ற மாதிரி கேட்பான். ஷீகமாரு இந்த இடத்துல கிளைமிங் சில்வர்னா என்ன, அந்த மூவை எப்படி யூஸ் பண்ணும், அதுல என்ன ட்ரிக்லாம் இருக்கு, நான் எப்ப கத்துக்கினேன் அப்படின்ற பத்தி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம டமாரி வந்து டின்னர் ரெடி ஆச்சு சாப்பிட வாங்கன்ற மாதிரி 2-3 வாட்டி கூப்பிட அதெல்லாம் கவனிக்காம ஷீகமாரு வந்து ஷீகடாக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்த. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பான டமாரி அவளோட வெப்பனை தூக்கின்னு வந்து நம்ம ரெண்டு பேரையுமே அடிச்சு வெளியே தூக்கி போட்டுட்டா. அடுத்த நாள் அந்த கேங்கை பிடிக்கிறதுக்காக நம்ம பருட்டோ வந்து பையர் மாதிரி அந்த இடத்துல போய் டீல் பேசிட்டு அந்த ஜொல்ல காட்டுங்க என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி கேட்க, அதுக்காக வந்து நான் டீலை எப்ப வேணா கேன்சல் பண்ணுவேன், கோல்டு என்கிட்ட கொடுன்ற மாதிரி கேட்கறான். அந்த சூட் கேஸை உடனே தூக்கி போட்டா பார்த்தா அந்த சூட் கேட் நம்ம சாரடா தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு மூலமா அவனை பிடிச்சிருவான். உடனே நம்ம பருட்டோ அந்த இடத்துல டீம் 7 இந்த இடத்துல இருக்கு, தேவையில்லாம எதையும் பண்ணாம ஜொல்ல எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லுவான். அவனோட மாஸ்கை கைட்டி பார்த்தா அவனே ஒரு ஹாஸ்டேஜ் தான், அவனே அந்த கேங்கை சேர்ந்தவன் கிடையாது. உடனே அந்த அவனை கண்டுபிடிச்சி நம்ம மீச்கி வின்ஷேல வச்சு அட்டாக் பண்ண அவன் வெளியில வருவான். நீங்க நவந்தீங்கன்னா அவன் மேல வச்சிருக்க பேப்பரை எல்லாத்தையும் வெடிக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, பருட்டோ அதை செக் பண்ணிட்டு பியாக்கியா கேங் வந்து ரொம்பவே மோசமான விளையாட்டுலாம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்கடா. உடனே அந்த கேங்கை சேர்ந்தவன இதே தானே நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க ஏன்டா ரிச்சா இருக்க உங்க சைட்ல இருக்கீங்க, எங்களோட பாலிசியே பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி ஏழைங்களுக்கு கொடுக்கறது தான், இதுதானா எங்களோட நோபல் மிஷன். ஏன்னா திருட்டு நல்ல திருட்டு கெட்ட திருட்டு, நீங்க தானே திருடுங்க அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்ல, பணக்காரங்க தான் ஏழையோட சந்தோஷம் எல்லாத்தையுமே திருடுறாங்க, அதை திருப்பி கொடுக்குற விதமா தான் நாங்க பணக்காரங்க கிட்ட இருந்து திருடின எல்லா பொருளையும் ஏழைகளுக்கு கொடுக்குறோம், நீங்க வெறும் காரணமா தான் அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்ல, உங்களை மாதிரி குறும்புத்தனமான குழந்தைங்களுக்கு அதெல்லாம் புரியறது கஷ்டம் தான், அந்த ஜுவல்லரியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜூட்ஸு போட்ட உடனே அந்த இடத்துல ஃபிளாஷ் மாதிரி பயங்கரமா ஆகுது. அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க 3 பேருமே அவனை ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப தூரம் போறான். அவன் ஏன் அந்த பேப்பர் மாம வெடிக்க வைக்கல, அது மட்டும் இல்லாம அவன் போற வழி எல்லாமே ஐஸ் கட்டிய ஒரு வழியாவே வச்சுட்டு போறானே, இது வந்து ஒரு ட்ராப்பா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தும் நம்ம போய் அவனை ஃபாலோ பண்ணி பிடிச்சிதான் ஆகணும், ரொம்பவே கேர்ஃபுல்லா போலான்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். அவங்க ஃபாலோ பண்ணி போன இடத்துல ஒரு சின்ன ரிவர் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுல இருந்து மேல ஒரு வில்லேஜ் இருக்கு, தண்ணி போற ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் வந்து ரொம்ப நாள் யூஸ் ஆகாம உடஞ்சு போயிருக்கு. அந்த வழியா தான் நம்ம பருட்டோட டீம் மேலே ஏறி போய் அந்த வில்லேஜ்ல தண்ணி இருக்கான்னு பாக்குறாங்க. இல்ல, இவங்க 3 பேர் அந்த வில்லேஜ் கிட்ட போன உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு ஜன்னல்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சாத்திக்கிறாங்க. ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி சாரடா சொல்றான். இந்த மாஸ்க் போட்டுவேன் ஜுட்ஸு போட்டு அவங்க 3 பேரையுமே ஐஸ் கட்டி மூலியமா ஃப்ரீஸ் பண்ணி நவர விடாம பண்ணிட்டு நல்லா இந்த இடத்த சுத்தி பாரு, இது நிலத்தை விட மேல இருக்கிறதுனால இந்த இடத்துல தண்ணி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கீழே இருக்க ரிவர்ல இருந்து அந்த வாட்டர் வீல் மூலியமா தான் எடுக்க முடியும். ஆனா அந்த வாட்டர் வீலுமே உடஞ்சு போயிருச்சு. அதுக்கான விளைவா வில்லேஜ்ல இருக்க ஒவ்வொரு மக்களுமே 3 மணி நேரம் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. ஆனா நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்களோட சிட்டில ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அவங்க ஏன் வாட்டர் வீலை ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பர்ட்டோ கேட்க, இந்த மாதிரி ஒரு 7 வில்லேஜ் சேர்ந்தவங்களால அவ்வளோ காசு செலவு பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் போட்டவங்க கேட்பான். உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்றேன், அந்த நகைங்க எதுவும் இதுக்கப்புறம் என்கிட்ட கிடையாது, அப்ப எங்கதான் போச்சு அப்படின்ற மாதிரி சாரடா கேட்க, அந்த வாட்டர் வீல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் வீலை ரிப்பேர் பண்றதுக்காக அந்த ஜுவல் எல்லாத்தையுமே நான் வித்துட்டேன்ற மாதிரி சொல்லுவான். அங்க இருக்க மக்கள்லாம் தண்ணி வரத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. பர்ட்டோ நல்லா யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். அந்த ஐஸுமே அந்த இடத்த விட்டு உடஞ்சிடும். சாரடா மிச்கி 2 பேருமே ஓடுவாங்க. பர்ட்டோ மட்டும் அந்த இடத்துல நின்று எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பர்ட்டோ கடையில உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சோகமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கொனகமாரு அந்த இடத்துக்கு வந்து, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் எந்த ஒரு விஷயத்தையும் தனியா பண்ண நினைக்காத, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி பர்ட்டோ சொல்ல, திருட்டு போன ஜுவல்லரிக்கு எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்கு, அதை ஃபுல்லாவே ரிகவர் பண்ணிட்டாங்க, அதனால இதுக்கப்புறம் இதை நினைச்சு நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி கொனகமாரு சொல்லுவான். அடுத்த தடவை எது பண்ணாலுமே பெட்டரா பண்ணுவேன்ற மாதிரி பர்ட்டோ சொல்ல, அப்ப கொனகமாரு வந்து உங்ககிட்ட நிறைய மிஷின் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, 1-2 மிஷின்ஸ் நீ ஃபெயில் பண்ணாலே நீ வந்து ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிருவ. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த மாஸ்க் போட்டவன் அவங்களோட ஹைட் அவுட்டோட ஹெட் கிட்ட போறான். அவன் என்ன சொல்றானா, உன்னோட பிளான் என்ன, பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி இந்த மாதிரி ஏழைங்களுக்கு கொடுக்கறது தானே சொல்ல, இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும், அதுதான் நானுமே விருப்பப்படுறேன்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த ஹெட் வந்து நீ இதுல ஃபெயில் ஆயிட்ட, ஆல்ரெடி நம்ம ஒரு பிளானை போட்டிருக்கோம், அந்த பிளானை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம், ஸோ நீ அதெல்லாம் யோசிச்சு பாருன்னு சொல்ல உடனே அவன் என்ன யோசிச்சான்னு தெரியல, காட் டியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். நம்ம சீக்கிரா அதே மாதிரியே அந்த மரத்து கீழே உட்காந்து ஷோகி கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு தாத்தா வந்து என்னடா தனியா விளையாண்டுகிட்டு இருக்க, உனக்கு ஒரு கேம் பார்ட்னர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்பதான் நம்ம ஷீக்கடாக்கே புரியும், அட்லீஸ்ட் அவனோட நேமை மட்டும் நம்ம கேட்டிருக்கலான்ற மாதிரி. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய பருட்டோ எபிசோட்ஸை அப்லோட் பண்ணிட்டு வருவோம்.